இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 Blue Vortex Manga Chapter 5. இந்த வீடியோவை நான் ரொம்ப லேட்டா போடுறேன்னு தெரியும், கோச்சிக்காதீங்க ஓகேவா? சரி ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓபன் பண்ணா பொருட்டோ தான் நடுறாங்க. இது வந்து பிளாஷ்பேக். அதாவது சாஸ்கேவும் பொருட்டோ வில்லேஜ் விட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடைப்பட்ட டைம் ஸ்கிப்ல ஒரு இடத்துல நடக்கிறது தான் இது. பொருட்டோவை பார்த்து நல்லா மாங்க பார்த்து ட்ரைனிங் பண்ணிருக்கான் போல. அதை பார்த்துட்டு சாஸ்கேவும் சரி ஓகே இதோட முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பொருட்டோவை சாஸ்கே பார்த்து மாஸ்டர் நான் எப்படி உச்சியா ஸ்டைல வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சாஸ்கே கிட்ட கேட்பான். சாஸ்கே ஆமா நீ இந்த வருஷத்துல நிறைய பேர் நல்லா மாஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்ப யோசிக்கிறது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு நினைக்கிறேன். பொருட்டோவை அதை கேட்டுட்டு என்ன அதை எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இருக்காது, நீங்க சும்மா என்ன ஜோக் பண்றீங்க தானே. நான் இவ்வளவு நாளா கொஞ்சம் ட்ரைனிங் தானே பண்ணேன். இனி எல்லாம் எனக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டாங்க. என்னது ஜோக் பண்றவனா? என் மூஞ்ச பார்த்தா உனக்கு ஜோக் பண்ற மாதிரியா இருக்கு? ஆமா ஜோக் பண்ற மாதிரியே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி ஜோக் பண்றீங்கன்னு நான் எங்கேயும் கேள்வி கூட பட்டதில்ல. அப்ப உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா நான் உண்மையதான் சொல்றேன். உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு. உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாவும் சீக்கிரமாவும் கத்துக்கிறேன். சொல்ல போனா நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸ். அதாவது நீ ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்க. உனக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூட நல்லாவே தெரியுது. ஏன்னா நான் சொல்றது ரைட்டு தானே. சொல்ல போனா உனக்கு நிறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க எந்த விஷயமும் இப்போதைக்கு இல்ல. ஆனா நீ அதுக்கு நான் ட்ரைனிங் பண்றதை மட்டும் நீ பாடவே கூடாது. நீ தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணி உன்னோட மனசையே உன்னோட டெக்னிக்கை நல்லா பலப்படுத்தி ஆகணும். நான் உனக்கு சொல்லி கொடுத்ததா நீ எவ்வளவு மாஸ்டர் பண்ணீங்கன்னு உன புதுதான் எல்லாமே இருக்கு. நீ அப்படியே நருட்டோ மாதிரி இருக்க. நான் தவறான பாதையில போகும்போதாவது நான் சரியான பாதையை கொண்டு வந்தான். உங்ககிட்ட அப்படியே நருட்டோட கணக்கு தான் இருக்கு. நீ யாருன்றது இப்போதைக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. நான் நினைக்கிறதுல நான் ஏன் இப்படி பண்ணேன் சாரடா தான் என் சொன்ன உன்னை காப்பாற்றணும். இங்க ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குது. அப்படி நடக்கிறத ஒன்னாலே சாரா வரையும் போது தான் தடுத்து நீ பாட முடியும். அதை நினைச்சுதான் நான் இவ்வளவு நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் உனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு கோட காட்டுறாங்க. சாஸ்கே அவக்கான டேமேஜ் பண்ணிட்டான். சாஸ்கேவும் பொருட்டோ பார்த்து பொருட்டோ இது உடனே ஓடு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன உங்களை தனியா விட முடியாது மாஸ்டர். கோடு மட்டும் இல்லாம நிறைய கிளாக் ரிம் வேற இருக்கு. வேற இந்த கிளாக் ரிம்னா அதோ அந்த மான்ஸ்டர் மாதிரி பாத்தீங்களா, அந்த டென்டஸ் மான்ஸ்டர், அது பேர் தான் கிளாக் ரிம். சாஸ்கேவும் நல்லா கவனி பொருட்டோ, நம்மளால கண்டிப்பா இப்போதைக்கு இவனை தோக்கடிக்க முடியாது. அதனால இங்க இருந்து ஓடு. என்ன நடந்தாலும் சரி நீ எங்க போனாலும் உயிரோட இரு. நான் உனக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண. அப்படி மட்டும் நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டேனா யாராலையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. சாரோட பத்திரமா பாத்துக்க பொருட்டோ. கோடு சாஸ்கே பார்த்து செத்து போ. இல்ல இப்படி பண்ணாதீங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் சாஸ்கே தனி ஒரு ஆளா அவங்களை எதிர்க்க போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா கிளாக் டைமும் துண்ணு செத்து கிடக்குதுங்க. சாஸ்கே பார்த்து அந்த காட்ரியில மாட்டிக்கிட்டான். பொருட்டோ சாஸ்கே எப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். பொருட்டோ சாஸ்கேயோட கத்தையை திருடிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பொருட்டோ மொத்தமாவே மாறிட்டான். அதாவது அடுத்த சாஸ்கேவா. அதுக்கப்புறம் லேஃபில பார்த்தா குழந்தை எதையோ பார்த்து ஓடிட்டு இருக்கா. அந்த காட்ரியில யார மாட்டினா பார்த்தா போயோகி தான் மாறிட்டு இருக்கா. மொயதி எப்படி மாட்டினானா? ஒரு அம்மாவே ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இவ எப்படி மாட்டிட்டாளா? உலகமாருதான் மொயதியை பார்த்து ரொம்ப கவலைப்படுவான். சிக்கலாயி இனோஜின்னு சோச்சோரா செம்ம கார்ல இருப்பாங்க. உலகமாரும் மொயகி இன்னும் சாவல. அதை எப்படியாவது மொயகியை காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சிஞ்சுல இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறாங்க. மொயகி வந்து இந்த காற்றில மாட்டிட்டால, அதனால மொயதியால வந்து காப்பிதான் இவன் என்ன சொல்றானா, அந்த ஈனாசிகா சோல இருக்கிற பசங்களும் அதுக்கப்புறம் அந்த சருட்டோபி கொனாஹாமாரு அவங்க நினைக்கும் போதே என்னோட உள் மனசுக்குள்ள எரியுது. பயங்கரமா அவங்க மேல கோபம் வருது. அதுக்கப்புறம் இந்த சிஞ்சுவோட பாஸ் மாதிரி இருக்கால, இவன் என்ன சொல்லுவானா, உனக்கு இப்ப வந்து சில ஒரு ஃபீலிங், அதுதான் நம்ம சென்சிட்டிவிட்டியா வளர்றதுக்கான ஆதாரம். நம்ம எல்லாரும் சொல்ல போனா ஒண்ணுதான். ஆனா மற்றொரு உனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸை பார்த்தா அப்ப நமக்குள்ள தனித்தனியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மொயதி கிளோன் இருக்குல்ல, இவ பேரு வந்து மச்சூரி. அந்த சிஞ்சு பாஸ் என்ன சொல்லுவானா, நமக்குள்ள என்னதான் தனித்தனியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான். பொருட்டோ இல்லைன்னா கவாக்கி இவங்கள ஒருத்தர நம்ம கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். நம்ம கண்டிப்பா உருமாறியே ஆகணும். அந்த குறிக்கோள் மட்டும் என்னைக்குமே மாறாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு வந்த யோசனையும் எனக்கு வந்த ஃபீலிங்ஸையும் வச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் வேறுபட்டு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தனித்தனியா வர யோசனையை கூட நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும். உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, என் ஃபீலிங்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உசுமாக்கி நரோட்டோவை நான் சாப்பிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் ஏடாவை காட்டுறாங்க. ஏடா வந்து இந்த சிஞ்சு சின்ன பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பா. அந்த சிஞ்சு பாஸ் வந்து நரோட்டோவை சாப்பிட்டா ஆகணும்னு சொல்லுவான்ல, அதை கேட்டுட்டு ஏடாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் நரோட்டோவை சாப்பிடணும்னு. கோருக்குள்ள ஒரு கிழமை இருப்பான்ல, அந்த கிழமைக்கு ஒண்ணு என்ன சொல்லுனா, எதுக்கு நரோட்டோவை சாப்பிடணும், அவன் உச்சுக்கி கூட கிடையாது. ஆமா ஆனா நம்ம இப்ப எல்லாருமே ஒரு சிஞ்சூஸ், நம்ம எல்லாருமே ஒரு வித்தியாசமான முறையில இப்ப உருமாறணும். அதனால நம்ம யோசனைகள் நம்ம ஆசைகள் கூட எல்லாமே வேறுபடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்குள்ள கேட்கிற அந்த குரலை வழிபடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட உண்மையான டார்கெட் யாருன்னு. நம்மளுக்கு தோன்றதை நம்ம செய்யணும்னு பார்த்தா எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. இந்த பக்கம் ஏடாவும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. டேமோட ஏடா அப்படி கவனிக்கிறத பார்த்துட்டு, அக்கா என்ன காச்சு உனக்கு? அந்த சருட்டோபி கோனஹாமாரு எனக்கு அவனை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நல்ல முடிவு மட்சூரி, உன்னோட குறிக்குள்ள என்னால உணர முடியுது. அதுக்கப்புறம் மார்க்குமா ஒரு க்ளோன் இருந்துச்சுல, அது யாருன்னு பார்த்தா சாஸ்கே ஒரு க்ளோனு. அந்த சாஸ்கே க்ளோன் வந்து அந்த பாஸ் இருக்கால, அவனை வந்து ஜூரான்னு கூப்பிடுறோம். அப்ப அவன் பேரு வந்து ஜூரா.
சாஸ்கேவோட க்ளோன் என்ன சொல்லுவானா என் மண்டையில ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் நம்மளை பத்தி நாமெல்லாம் யாரு. ஜூராவா என்ன சொல்லுவானா அது நல்ல கேள்வி தான். ஆனா இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அது எப்படியும் நமக்குள்ள இருக்கிற வலி அதிகமாச்சுன்னா நம்மளோட பர்சனாலிட்டி வேற மாதிரி மாறும். அதை பத்தி நீ ஒன்னும் யோசிக்காத. சரி ஓகே உனக்குள்ள இருக்கிற ஆள் மனசு இப்ப என்ன சொல்லுது ஹிடாரி. சாஸ்கேவோட க்ளோனை இப்ப ஹிடாரின்னு கூப்பிடா. போய் சாஸ்கேவோட க்ளோன் பேர் வந்து ஹிடாரி. உன்னோட யோசனை உக்கிட்ட என்ன சொல்றது. யாரை நீ கொல்ல விரும்புற. ஏடாவோ அந்த கிளாக் ரிம்மால அந்த ட்ரீல யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்களோட சாக்கரா வச்சுட்டீங்களா உருவாயிருக்குதுங்க. அப்ப திடீர்னு அந்த கிழக்கு க்ளோன் வந்து ஏடாவை நோக்கி வரும். ரியல்ல இல்ல ஏடா வந்து ஒட்டி பாக்குறாள. அந்த க்ளோனை வந்து கண்டுபிடிச்சு ஏடா வந்து பாக்குறானு. அந்த கிழக்கு க்ளோனை ஏடா கிட்ட போயிட்டு நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஈடா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் கொல்ல போறது யாருன்னா அது நீ தான். நான் உன்னை தேடி சீக்கிரமாவே வருவேன் ஈடா. ஈடெல்லாம் அவன் எப்படா கண்டுபிடிச்சான்னு பயந்தே போயிடுவா. ஏ மனு ஏ அக்கா உனக்கு ஒண்ணு நல்லா நீ நல்லா தானே இருக்க. ஏடா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கா போல. எல்லாரும் அவளை பிடிச்சி சைட் அடிக்கிறாங்க. ஜூராவோ அந்த சென்ட்ரிலனா அப்போ சரிதான். கிட்டாரி என்ன சொல்லுவானா உச்சிஹா சாரடா. நான் கொல்ல போறது உச்சிஹா சாரடா. அதுக்கப்புறம் அம்மாவோட போய் சுமேரேவும் காட்டுறாங்க. சுமேரேவும் அம்மாவோட லுக்குலுக்கா உருப்பிட்டு இருப்பாளா. அம்மாவோட அதை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு இருக்கு என்ன அப்படி பாக்குற. பொருட்டை வந்து திரும்ப வந்துட்டா. அதுவும் 3 வருஷம் கழிச்சு. ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொருட்டை வந்து கோல்டு லீஃப் வில்லேஜ் காப்பாத்திட்டானாமே உண்மைதான். ஆனா பொருட்டை இன்னும் லீஃப் வில்லேஜ் தேடிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் சுமேர் என்ன நினைப்பானா அம்மாவோட முன்னாடி சொல்லிருப்பால கவாக்கியோட காரணமாவால மட்டும்தான் அம்மாவோட பொண்ணை திரும்ப கொண்டு வர முடியும்னு. சுமேரை வந்து நினைச்ச பார்த்து திரும்ப தான் பொருட்டை வந்துட்டான்ல. அப்போ உங்க பொண்ணை திரும்ப கொண்டு வர போறீங்களா. சுமேரே கவாக்கின்னு சொல்லாம பொருட்டோன்னு சொல்றானா. ஆம்னி போனஸ் வந்து நடந்ததுல அந்த ஆம்னி போனஸ்ல வந்து கவாக்கி தான் பொருட்டோ பொருட்டு தான் கவாக்கி. அம்மாவோட அந்த ஆம்னி போனஸ்ல மாட்டிருப்பான். அதனாலதான் சுமேரியா வந்து கவாக்கிக்கு பதிலா பொருட்டோன்னு சொல்லிருப்பா. அம்மாவோட என் பொண்ணை திரும்ப கொண்டு வரலாம் தான். ஆனா பொருட்டோட காரணமா வழியா கொண்டு வர முடியும் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ கவாக்கியோட காரணமா இருந்தா வர முடியும்னு தோணுது. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. கவாக்கி என்னதான் நருட்டோட பையனா இருந்தாலும் கவாக்கியோட உடம்பு சயின்டிபிக் நிஞ்சாட்டு உள்ள இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா கவாக்கியோட உடம்பு சயின்டிபிக் நிஞ்சாட்டு உள்ள மாத்தினது நான் தோணுது. ஏன்னா அதுல என்னோட கைப்பக்குவம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட மெமரியை யாரும் மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுமேரேக்கெல்லாம் நம்பவே முடியல. இவரே சொல்ல போனா இவர மெமரிஸ் மேல சந்தேகப்படுறாரு. சாயம் சிக்கமாரும் கூட அம்மாவோட சொல்றதை ஒட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுமேரியாக நடந்தது எல்லாத்தையும் அப்படி சாலா கிட்ட கொளுத்தி போடுவா. அதாவது என்ன கொளுத்தி போடுவானா அம்மோட கூட தான் ஆம்னி போனஸ்ல மாட்டிருக்காரு. ஆனா அவரோட மெமரிஸ் அவரே சந்தேகப்படுறாரு. அவர் சொல்ல போனா அவரோட மெமரியை யாரோ மாத்திருக்காங்க சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சாராமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் கண்டிப்பா அவரோட மெமரி மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல. நம்ம பொருட்டோட ஃபேமிலி போட்டோவை எல்லாத்தையும் காட்டினாலும் எல்லாருமே கவாக்கி தான் நருட்டோட பையன் நினைக்கிறாங்க. சுமேரேவா ஆமா அவங்க யாருன்னு உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது அவங்க தப்பு கூட ஒண்ணுமே இல்ல. அவங்க மெமரியில அப்படிதான் இருக்கு. நம்ம என்னதான் அவங்க கிட்ட ஆதாரம் காமிச்சாலும் அவங்களோட மெமரியை தான் அவங்க நம்புவாங்க. சாரடாவும் ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல. அவர் நான் சொன்னதை கேட்டு பொருட்டோவை அவர் காப்பாத்தினாரு. அவர் அவரோட மெமரிஸை கூட நம்பாம என்ன நம்பினார். பொருட்டோப்ப அந்த இடத்துக்கு வந்து இல்ல சென்சியை வந்து என்ன நம்பினாரு. சுமேரேவும் சாரடாவும் அப்படி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாங்க. அவர் அவரோட மெமரிஸை சந்தேகப்பட்டு அவரோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாரு. சாரடா எல்லாம் பொருட்டோ போட்டு ஷாக் ஆயிடுவா. எனக்காக மட்டும் இல்லாம உனக்காகவும் தான் சாரடா. அதுக்கப்புறம் சாரடா ஓடி போய் பொருட்டோவை அப்படியே கட்டிப்பிடிப்பா. சுமேரேல ஷாக்கு மேல ஷாக்கா பாத்துட்டு இருப்பா. ஏன் பொருட்டோவை சாரடா கட்டிப்பிடிச்சதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம ரொம்ப கவலைப்படுவான். சாரடாவும் அழுதுகிட்டே நீ ரொம்ப தாமதமா வந்திருக்க முட்டாள் பொருட்டோவை என்ன மன்னிச்சிடு சாரடா. ஆனா இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நீ பொருட்டோ சொல்றதோட இதோட இந்த சாப்டர் 5 முடிக்கிறானுங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே பை பாய்.